தெரிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். உன் நெஞ்சமதை உற்றுப்பார் தெரிந்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக் கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். உன் நெஞ்சமதை உற்றுப்பார் தெரிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். உன் நெஞ்சமதை உற்றுப்பார் தெரிந்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக் கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. ஆமென். ஆமென். இன்றைய வேத பகுதியின்படி தம்பி டேவிட் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இந்த வேதாகத்தை அவர் படித்து காட்டுவார். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் முடிய. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அணியும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. என் வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமல் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதில் மேல் பிரியமாயிரு. அது உன்னை நினைத்துக் கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தால் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேம்படுத்தி அது உன்னை மேம்படுத்தும். நீ அழகை தழுவி கொண்டால் அது உன்னை காணப்படும். அது உன் தலைக்கு அழகான முடியை கொடுக்கும். அது மகிமையான இடத்தை உனக்கு சுட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேதம் வாசித்தேற்று கிறிஸ்துவே உமக்கு உண்டாவதாக. ஆமென். அடுத்ததாக இன்றைய ஜெப தாராபுரத்திலிருந்து ஜான் மாமா இணைந்திருக்கிறார். நமது பொதுவான ஜெப விண்ணப்பம் நடக்கிறது. அதற்கான அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்கள், குழந்தைக்காக காத்திருக்கிறவர்கள், பள்ளிகளுக்கு தேவையான பொது தேர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், கடவுள் தர வேண்டுமாய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். அதோட ராஜா முக்கியமான ராஜா ராஜா அந்த பைப்ல வந்து டிவி வச்சு கிட்டத்தட்ட நம்ம பைப் அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ஆளுக்கு 900 டியூப் போட்டுருந்தோம். அந்த டியூப்ல பாதி டியூப் கரிஞ்சு போயிடுச்சு. அதுல நம்மளுடைய குரூப்ல இருக்கக்கூடிய குமாரன் தான் இரும்பு பைப் வாங்கி ஆர்டர் கொடுத்துருக்காரு. 5000 மரக்காம சொல்லி அவருடைய இது போல சம்பவம் நடக்காமல் ஜெபித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சில்வர் ஜூப்ளி தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதாவது குமாரனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். குமாரன் போய் பார்த்து அதை நான் வாங்கி கொடுக்கறது ஆர்டர் போட்டுருக்காங்க. இன்னொரு 2 நாள்ல வந்துடும் அப்படின்னு சொல்ல சொன்னார். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவரே, அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்பா, எங்கள் வாழ்வுக்கு நிழலாயிருந்து பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்பா, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கட்டளையுடையவரே, உம்மை துதிக்கிறோம். சேராபீன்களுக்கும் கேராபீன்களுக்கும் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசமாயிருக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத மகிமை நிறைந்த தேவாதி தேவனே, சர்வ வல்ல உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜெப வேலைக்காய் சாமி நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. சர்வ ஆலயத்தின் குடும்ப பிள்ளைகளால் ஒன்று கூடி சாமி இந்த ஜெப வேளையிலே எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கும்படியாய் எங்களுடைய வேண்டுதல்களை உம்முடைய சமூகத்திலே வைக்கத்தக்கதாக என் தேவன் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற பெரிதான கிருபைக்காய் அப்பா நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அன்னும் ராஜா, நாங்கள் ஏற்றுக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் என் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாமி. அப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்துக்கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒவ்வொரு காரியத்திற்கும் அப்பா உம்முடைய பரலோகத்திலிருந்து நாங்கள் பதில்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றும் நாங்கள் எல்லா காரியங்களையும் உம்முடைய கிருபையின் பிரசன்னங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அப்பா, என்னுடைய ஜெபங்களை, பாடல்களை, வேத வாசிப்புகளை எல்லாவற்றிலும் ராஜா உம்முடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த ஜெப வேளையிலே நாங்கள் சர்வவல்ல ஆலயத்திற்காக சமூகத்திலே வருகிறோம் சாமி. ஆண்டவரே, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தேவன் ஆலயத்தை எங்களுக்கு எப்படி கட்டி கொடுத்திருந்ததை அப்பா நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம் சாமி. அப்பா, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி 25 வருடங்களுக்கு முன்னால் ராஜா அந்த பகுதியிலே என் தேவன் அந்த சர்வவல்ல ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் ராஜா. அதற்காக கோடான நன்றிகளை ஏற்றுகிறோம் சாமி. அப்பா, அநேக பிள்ளைகளிடத்திலே வாழ்ந்து வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தோம் ராஜா. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அப்பா அநேக இடங்களிலே பறந்து விரிந்திருக்கிறோம் சாமி. ஆனால் ராஜா, சர்வவல்ல ஆலயத்தின் மீது எங்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கிறது ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆலயத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறக்காதபடி சாமி நாங்கள் உங்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அந்த ஆலயத்தை குறித்து அப்பா கருத்தனில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுதி கொடுத்து அதற்காக நன்றி கூறுகிறோம் ராஜா. கருத்தனில் அநேக பிள்ளைகளை எழுதி கொடுத்து அந்த ஆலயத்தை மறுமலர்ச்சி செய்யவும் அநேக எல்லாரும் வராமல் செய்யவும் என் தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கிறீர். உமக்கு கொடான நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் மகிமையும் அப்பா நீங்காமல் அதே பரிசுத்தோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த ஆலயத்தை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வருகிறீர்கள் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய அந்த இடத்தில் தங்கியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்துல வருகிற பிள்ளைகள் அதிசயங்கள் அற்புதங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் உதவி செய்யும்படியாக மன்றாடுகிறோம் ராஜா. பராமரிப்பு பண்ணி அந்த காரியங்களை நல்ல முறையில் முடிக்க என் தேவன் ஞானத்தை கொடுக்கும்படியாய் அப்பா சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவனுடைய கிருபை இருக்கட்டும். எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து உம்முடைய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தாங்களே விரைவாக வேலை நடந்து முடிக்க என் தேவன் செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஆலயத்துக்காய் தண்ணி கொண்டு வந்திருக்கிற அந்த பைப்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அநேகருக்கு அது நன்மையான காரியமாக இருந்தது ராஜா. அந்த ஆலயத்திற்கு அது நன்மையான காரியமாக இருந்தது. இந்த நாளிலே அது தீப்பிடித்து எழுந்து போயிருந்ததை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் சாமி. ஆனாலும் தேவன் அதை குறித்து உடனடியாக ஒரு நல்ல தீர்வை கொடுத்திருக்கிறார் சாமி. அதற்காக கொடான நன்றி அப்பா. அன்பு சகோதரன் ஜெககுமார் வருடத்திலே ஏறி அப்பா அந்த காரியத்துக்காக இரும்பை போட்டு என்று சொல்லத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டினார் சாமி. அவர் உள்ளத்திலே பேசிய பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கொடான நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சாமி. அவர் செய்த அந்த காரியம் ஆண்டவரே அநேக பிரயோஜனமாயும் அந்த ஆலயத்தை மகிமை செலுத்தக்கூடியதாக இருக்கத்தக்கதாக என் தேவன் நன்மை செய்யும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். சர்வவல்ல ஆலயத்துக்காக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பரலோகத்திலே தேவன் நினைவு கூறும்படியாக கெஞ்சுகிறோம் சாமி. அவருடைய சகல காரியங்கள் வாய்க்க
செய்யுங்க. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவர் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்திக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்காய் ஒரு அடி எடுத்து வைக்கிற பிள்ளைகளை கூட ராஜா நீ 3 அடி அவர்களுக்காய் முன்னால் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக நன்மையான காரியங்களை அனுபவித்திருக்கிறோம் சாமி. நாங்களே சாட்சிகளாய் நிற்கிறோம் ராஜா. இந்த நாளிலே அநேக பிள்ளைகளை சாட்சிகளாக ஆராய்ச்சியிலே இன்று கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே இந்த சிறு குழந்தைகளைப்பா உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம் ராஜா. சர்வ குடும்ப பிள்ளைகளப்பா அநேக இடங்கள் இருந்தாலும் அந்த குழந்தைகளைப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் பாதுகாக்கும்படியாய் கேட்கிறோம் சாமி. வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் பள்ளிக்கு செல்லுகிற குழந்தைகளையும் பாதுகாத்துக் ராஜா. கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த சிறு வயதிலே பிள்ளைகளோடு கூட நீடித்து நிற்கும்படியாய் கேட்கிறோம் சாமி. உடைய அன்பு அவர்களை பாதுகாத்துக் ராஜா. ஆண்டவரே பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் கேட்கிறோம் சாமி. ஆண்டவரே உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு மதிமயங்கி போய்விடாத ராஜா. தேவ ஆவியான பிள்ளைகளை வேறுபடுத்தி காத்துக்கொள்ளும்படியாய் கேட்கிறோம் சாமி. ஆண்டவரே சர்வ ஆராய்ச்சிக்குள்ளே ஒருவர் கூட தோடை போகாதபடி ராஜா. அப்பா ஞானத்தினால் பிள்ளைகளை பாதுகாத்து நல்ல படிப்பு கேட்ட ஞானத்தை கொடுத்து பாதுகாக்கும்படியாய் கேட்கிறோம் சாமி. உலகப்பிரகாரமான ஆசைகளை அவர்கள் மேற்கொள்ளாதவாறு தேவ ஆவியானவரோடு கூட இருந்து தேவ வசனத்தின்படி அவர்கள் பாதுகாத்தும்படியாய் கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கொடுத்ததாக என் தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் கேட்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ராஜா பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் அனுப்பிட்டு சாமி. அந்த படிப்புக்கு ஏற்ற பலனை ஆண்டவரே பரலோகத்தில் அவர்கள் கொடுத்து உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே அவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழ்த்ததாக ராஜா அவர்கள் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம். ஒரு விஷயம் மனோரகம் ஆண்டவரே படிப்புக்கு ஏற்ற வேலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே திருமணத்துக்காய் காத்திருக்கிற எங்களுடைய அன்பு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உம்முடைய சாமி. ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்றுரையப்பா நீங்க கொடுக்கும்படியாய் சாமி. அப்பா கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த பெற்றோருக்கு ஞானத்தை கொடுத்து தேவ ஆவியானவர் ஆண்டவரே வாய்க்க செய்யும்படியாய் ஆண்டவரே எல்லா முயற்சிகளும் தேவ ஆவியானவர்கள் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் சாமி. ஆண்டவரே ஏற்றுரையப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா சமூகத்திலே ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் எப்பொழுதும் செவிசாய்க்கிறது போல ராஜா. இந்த காரியத்திற்கும் என் தேவன் செவிசாய்த்து ஏற்ற துணையை ஒவ்வொருவரும் ஆயத்தம் பண்ணி கொடுத்தாண்டவரே அவர் குடும்பத்தை கட்டி மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக என் தேவன் உதவி சாமி. அப்பா திருமணம் முடிந்து பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கற்பத்தில் ஏங்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா சமூகத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். திருமணம் முடிந்து ஆண்டவரே எல்லாம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செஞ்சுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கருவுற்றானவரே கற்பத்தின் கனியை சுமந்தவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாய் விளங்கத்தக்கதாக என் தேவன் ஒவ்வொருவரையும் எடுத்து அப்பா பயன்படுத்தியாய் கெஞ்சுகிறோம் சாமி. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. ஏற்ற வேளையிலே கற்பத்தின் கனியை கொடுத்தானவரே நல்ல சுகத்தை கொடுத்து அவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் உதவி செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே நோயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சாமி. அப்பா பரமவைக்கிற நீர்தானே சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் வந்து ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தானவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்கிறோம் சாமி. மருத்துவர் கைவிட்டாலும் கைவிடாத தேவாதி தேவனப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் சுகத்தை கொடுக்கும்படியாய் கேட்கிறோம் சாமி. ஆண்டவரே நீர் உலகத்திலே இருந்த சாமி தேடி சென்று ஒவ்வொரு வியாதிகளிலும் சுத்தப்படுத்தினீரே சாமி. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினீரே. அநேக நன்மையான காரியங்களை செய்தீரே சாமி. அந்த ஜெப வேளையில் அந்த வேளையில் ராஜா நாங்கள் இந்த நேரத்தில் ஏறெடுக்கிறோம் சாமி. அப்படி ஜீவனுள்ள தேவனோடு கூட இருக்கிறபடியா
ஜபங்களிலே வியாதியாய் ஒவ்வொருவரையும் பாதுகாக்குங்க. மருத்துவமனையிலே ஆண்டவரே கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை சுற்றி வெளியெடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. எந்த நாசம் மோசமும் பிள்ளைகளை அணுகாத ராஜா. நீங்க வெளியே காத்துக்கொள்ளும்படியே கெஞ்சுகிறோம் சாமி. மருத்துவ செலவுக்காக பணம் இல்லாதபடி இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஜபங்களில் நினைவுகூரும் வளைவுபடாதபடி தேவ ஆவியான உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க கெஞ்சுகிறோம் சாமி. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு கூட இருங்க. வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர்களை தள்ளாடாத ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அப்பா காத்துக் கொள்ளும்படியாக கெஞ்சுகிறோம். அப்பா வயதான பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோருக்கு உறுதுணையாக இருக்கவும் ஆண்டவரே பெற்றோரை வைத்துக் கொள்ளவும் என் தேவ பிள்ளைகள் முன்னே ஏவும்படியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே பள்ளி படிப்பில் பாதுகாக்கிற ஒவ்வொரு பள்ளி படிக்காத ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தை கொடுக்கணும் சாமி. ஆண்டவரே படித்து சாமி கர்த்தர் ஞானத்தை கொடுத்து பயப்படாமல் ஆண்டவரே நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறத்தக்கதாக என் தேவன் உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் சாமி. எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசமுடையத்தக்கதாக என் தேவன் பரலோகத்திலிருந்து ஞானத்தை அவர்கள் கொடுத்து நல்ல தைரியத்தோடு பரீட்சை எழுதியவரே வெற்றி பெறத்தக்கதாக என் தேவன் உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. எங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று உலகத்தாருக்கு சாட்சியாய் விளங்கத்தக்கதாக ஆமென். நம்ம எந்த காரியத்தை குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எந்த காரியத்தையும் குறிச்சு நம்ம வேதனைப்பட்டு அழுது கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளோட சரீரத்தை நம்ம ஒடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அதுக்கு மாறா நம்ம ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல அந்த 19, 20 வசனத்தை ஆண்டவரே இன்றைக்கு நீங்க பேசி இருக்கிறதா அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில எனக்காக தான் இந்த வார்த்தை எனக்காக தான் நீங்க பேசிட்டீங்க. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். இந்த வார்த்தை எனக்குள்ள வல்லமையா செயல்படணும். அப்ப நீங்க எனக்குள்ள நித்திய வெளிச்சமா இருக்கும்போது நான் இந்த உலகத்துக்குள்ள எப்படியெல்லாம் பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறத என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள இருந்து பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை இந்த உலகத்துக்கு செய்து முடிப்பார். அதே மாதிரி உலகத்தின் பாடுகளிலிருந்து கர்த்தர் நமக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து அவருடைய நம்மளுடைய துக்க நாட்களை கடந்து நம்மளுடைய சமாதானமான அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள கடந்து வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெப விண்ணப்பம் ஏதாவது இருக்குங்களா? ப்ரேயர் ரிக்வெஸ்ட். சரிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த இரவு வேளையிலுமாய் கர்த்தாவே நாங்கள் ஒரு குடும்பமாக கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிறதான நம்முடைய அன்பு கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்துல அப்பா நாங்கள் எத்தனையோ மேடு பள்ளங்களை கண்டு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக நேரத்துல உலகத்தின் பாடுகளை தகப்பனே குறித்து நாங்கள் ஆண்டவரே கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசினதான ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாய் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனாக வெளிப்பட்டு எங்களுடைய துக்க நாட்கள் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை செழிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆம் சாமி, நாங்கள் ஏனோ தானோ என்று கேட்ட விதமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல நிலைத்திருந்து உம்மோடு கூட நடந்து வருகிறதான அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலுமாய் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே சர்வ வல்லவர் ஆலயத்துடைய தகப்பனே, இந்த வெள்ளி விழாவுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவரீர் தாம் ஆண்டவரே அந்த இடத்துல கத்தாவே உடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே நிரம்பி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடத்திலிருந்து வளர்ந்து வந்த நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு தகப்பனை பகுதியிலும் நாங்கள் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் மேன்மையான இடத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் கூட இந்த 25ஆம் ஆண்டவரே வருடத்தை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெள்ளி விழாவாக அந்த இடத்துல நாங்கள் கர்த்தாவே கொண்டாடுவதற்கு ஏற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பரத்தில் இருந்து கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அந்த இடத்திற்கான ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னென்ன தேவைகள் உண்டோ ராஜாவை தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்தியேசு மகிமையிலே நீர் நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கான முயற்சி எடுக்கிறதான் எங்களுடைய அன்பு சகோதரர் ஒவ்வொருவருடைய தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவருடைய கர்த்தாவே எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய கரங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரே அந்த தகப்பனை விழாவை தகப்பனை வெற்றியாக சிறந்த முறையில நடத்துவதற்கான எல்லா ஞானத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து கட்டளையிடும் சாமி. தேவைகள் எத்தனையோ உண்டு ராஜா, அவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. அந்த இடத்துல அதற்கான முயற்சிகளை எடுக்கிற ஆயர்மார்களுடைய கண்களில கர்த்தர் தயவும் நெருக்கத்தையும் கட்டளையிடுங்க சாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்னுமாய் அந்த இடத்திற்கு ஆண்டவரே ஆயத்தப்பட்டு எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் அந்த இடத்துல நாங்கள் மீண்டுமாய் தகப்பனே நாங்கள் கூடி இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தடவை நாங்கள் அந்த ஆலயத்திற்கு போகும் பொழுது ஆண்டவரே அந்த எஸ்டேட்டில் இருக்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவரே அந்த ஆலயத்திற்குள் நிரம்பி வழிந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த எஸ்டேட் முழுவதையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு ஓடி வந்தார்கள் என்று சொன்ன வார்த்தை என்பதை அப்பா அந்த ஆலயத்துல உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ஒவ்வொரு ஜனங்களும் கடந்து வர கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. அப்படியே கூட தகப்பனே ஸ்தோத்திரம். திருமணத்திற்காக காத்திருக்கிற எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்கின என் தேவன் தாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்துல ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நீர் அழைத்து வந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களில கர்த்தருடைய கரம் இணைந்து செயல்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல கிருபையான ஈவுகளை கர்த்தாவே ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல பிள்ளைகளுக்கு நீர் செய்து தருகிற தேவனா இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆய்கூட சர்வ வல்லவர் ஆலய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு சாமி ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக அப்பா. ஆண்டவரே எந்தெந்த சுகவீனங்கள் உண்டோ கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் தாம் ஆண்டவரே உம்முடைய ஆவியை நீர் அனுப்புவீராக ராஜா. ஆவியானவர் தாம் உடைய ஜனங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் அநேகருக்கு ராஜா. இன்னுமா இந்த நேரத்துல நாங்கள் எந்தெந்த காரியங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அப்பா எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே உம்முடைய சமூகத்துல தூப வர்க்கங்களாக ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜெப விண்ணப்பத்திற்கு கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவைகளுக்கு பதில் கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் கடந்து வர நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஜான் சாப்டர் 16 verse 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய துக்க நாட்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு நல்ல அற்புதமான பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே கிருபை செய்வாராக.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், these things I have spoken to you, that in me you may have peace. In the world you will have tribulation, but be of good cheer, I have overcome the world. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு. இந்த உபத்திரம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் எதுக்காக வருகிறது என்று சொன்னால், நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்த, நாம் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல. அந்த உபத்திரவம் நமக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி, ஒரு பரீட்சை மாதிரி. அந்த பரீட்சையில் பாஸ் பண்ண அடுத்த நிலைக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம். எப்படி ஸ்கூல் சில்ட்ரனுக்கெல்லாம் வீக்லி டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் எக்ஸாம் என்று சொல்லி எக்ஸாம்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்களோ, அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இந்த உபத்திரவங்கள் பரீட்சைகளாக காணப்படுகிறது. அந்த பரீட்சைகளெல்லாம் நாம் தாண்டி செல்ல வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. ஒவ்வொரு உபத்திரமும் ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில் நம்ம தேர்ச்சி அடையும் போது அடுத்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஏன்னா உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளை அது பகைக்கும், எதிர்க்கும், அவர்களை வெறுக்கும். இப்படி தான் அந்த உலகம் இருக்குது. அதனால் நமக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு சொல்கிறார். சமாதானம் உண்டாகும்னு சொல்லிட்டார். சமாதானத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்கல, சமாதானத்தை கிராண்ட் பண்ணிட்டார். அந்த சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இங்கே அந்த உபத்திரவத்தின் நடுவில் நமக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். அப்போது தட் இன் மீ யூ மே ஹாவ் பீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். யூ மே ஹாவ் பீஸ்ன்னு சொல்லிட்டார். அப்போது நம்ம இந்த உலகத்தில் உபத்திரவத்தின் நடுவில் போகும்போது நம்முடைய இருதயம் கலங்காதபடிக்கு, நம்முடைய இருதயம் துவண்டு போகாதபடிக்கு நமக்கு சமாதானத்தை தேவன் தந்து விட்டார். அப்போ அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவத்தை கண்டு நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னா, நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள்னு சொல்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவரை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவரை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அனைவராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவரிடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே என்னை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உண்டான கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து, லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருக்கிறவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து குத்தி தரித்திருந்ததை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவர்களும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் இடையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக்கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் என்பது பாட முடிந்தது. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக.